வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அண்டு ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், இது டெமோ வீடியோ சரிங்களா. இந்த வீடியோவில் வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரீன் கலர் வர வேண்டும், எல்லோ கலர். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் கொடுப்போம். 230 வோல்ட்டு ஏசி சப்ளை. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இருக்கும், ஸ்டார்டிங் அல்லது மெயின் வைண்டிங். ரன்னிங் வைண்டிங், இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே வந்து இருக்கும் சரிங்களா. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த மட்டும் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தானாக துவங்காது சரிங்களா. அடுத்த பேஜ் போயிடுவோம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் are not self-starting. தானா துவங்காது. எதனால அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வந்து தானாக துவங்காது அப்படின்னா அதில் தானாக துவங்குவதற்கு தேவையான ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக முடியாது. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சுழலும் காந்த மண்டலம். இதில் ஒரு ஃபேஸ் மட்டுமே இருக்கிறதுனால இதில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய சுழலும் காந்த மண்டலம் உருவாகிறதுக்கு தேவையான விஷயம் கிடைக்காது. இப்போ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் போனால் 3 ஃபேஸ் இருக்குது இதில், அதனால் அது தானாக துவங்கிடும். ஸ்டார்டரை வச்சு துவக்கணும்னா தானாக துவங்கிடும். வேறு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் எதுவும் தேவையில்லை அதுக்கு, அது துவக்கிறதுக்கு. பட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னா அது தானாக துவங்காது. அதுக்காக தான் அதில் வந்து 2 டைப்பாக வைண்டிங் வைக்கப்பட்டுள்ளது. மெயின் வைண்டிங், ஸ்டார்டிங் வைண்டிங் அல்லது மெயின் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வைக்கப்பட்ட வேண்டி இருக்குது. தானாக துவங்குற காரணம் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதில் உருவாகாது சரிங்களா. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால தான் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது, தானாக துவங்காது. அது எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சரிங்களா. இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங் அப்படின்னு 2 டைப்பாக வைண்டிங். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைண்டிங் வழியும் சப்ளை போகும். குறிப்பிட்ட ஸ்பீடு பிறகு ஸ்டார்டிங் வைண்டிங் கட் ஆகிடும், ரன்னிங் வைண்டிங் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கே தேவைப்படுகிறது. அதாவது செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது அப்படிங்கும் பொழுது அந்த 2 வைண்டிங் தேவைப்படுது. அது ஸ்டார்டிங் வைண்டிங், ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தான் அதை வேலை. ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்டன் ஸ்பீடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 75% ஸ்பீடு வந்துருச்சு, ரேட்டட் ஸ்பீடு வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பிறகு என்ன ஆகும், அது வைண்டிங் ஆனது சப்ளை இருந்து கட் ஆகிடும். அதுக்கு பிறகு ரன்னிங் வைண்டிங்கில் தொடர்ந்து அந்த மோட்டாரானது இயங்கிக் கொண்டு இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் டயக்ராத்தை வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுக்கப்படுகிறது. மெயின் வைண்டிங்கு, சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு, ரன்னிங் வைண்டிங் இது மாதிரி இருக்கும். இது அவுட்புட்டு.
சரியா? மெயின் வைண்டிங், இது சிம்பிள் டயக்ராம். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச், ரன்னிங் வைண்டிங். இது மாதிரி ஒரு சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இது ரோட்டார். அதில் அமைப்பு பார்த்தோன்னா ஸ்டேஷனரி பாட்டு, ரொட்டேட்டிங் பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஷனரி பாட்டில் ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்கப்படும். ரோட்டாருங்கிறது சுழலக்கூடிய பகுதி. சிங்கிள் பேஸ் ஏசி இண்டக்ஷன் மோட்டரில் ஏசி சப்ளை கொடுக்கப்பட்டு ஏசியால் இயங்கக்கூடிய ஒரு இண்டக்ஷன் மோட்டார். ஏன்னா இது இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது தூண்டு விசை ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்கப்படுகிறது. வழக்கம் போல் ஸ்டேட்டார் சப்ளை கொடுக்கப்படும். அந்த ஸ்டேட்டார் கொடுக்கக்கூடிய சப்ளை ஆனது ரோட்டாருக்கு இன்டியூஸ் செய்யப்பட்டு, தூண்டப்பட்டு, சரிங்களா, தூண்டப்பட்டு ரோட்டாரானது சுழலுகிறது. சரி, ரோட்டார் தனியாக சப்ளை கொடுக்கறதில்ல, ஸ்டேட்டார் கொடுக்க சப்ளை ஆனது ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் அருகரை வைக்கப்படும் போது அந்த ஏர் கேப் மெயின்டைன் ஆகும். சரிங்களா? அதாவது அந்த ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருடைய இடைப்பட்ட கேப் அப்படிங்கிறது அதிகரித்தாலும் இண்டக்ஷன் சரியான முறையில் இருக்காது, குறைஞ்சாலும் அது ஜாம் ஆகிடும். ஸ்டேட்டார் ரோட்டார் கண்டக்டர் வந்து ஜாம் ஆகிடும். சரிங்களா? அதனால் அது குறைப்பட்ட ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளியானது சரியான அளவில் இருக்க வேண்டும். சரிங்களா? இது டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் மீன்ஸ் நமக்கு தெரியும். அதாவது இது உதாரணத்துக்கு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இண்டக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபலுக்காக தான் சொல்ல முடியும் மொழியே. டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேறு. சரிங்களா? பிரைமரிக்கு சப்ளை கொடுக்குறோம். பிரைமரி செகண்டரி அருகருகே வைக்கப்பட்டுள்ளது. பிரைமரி கொடுக்கக்கூடிய சப்ளை ஆனது செகண்டரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர். சரிங்களா? ரெண்டுக்கும் இடையில பிரைமரி செகண்டரி வைண்டிங் ஆனது குறிப்பிட்ட இடைவெளியில், அதாவது மியூச்சுவல் இண்டக்ஷன் ஒன்றையொன்று தூண்டுதல் அப்படிங்கிற விதிப்படி டிரான்ஸ்ஃபார்மர் இயங்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் அருகருகே வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்குறோம், ரோட்டாருக்கு அந்த சப்ளை ஆனது கடத்தப்படுகிறது அல்லது இன்டியூஸ் செய்யப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த ரோட்டாரானது தொடர்ந்து ரன்னிங்கில் இருக்குது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரை பொறுத்த மட்டும் ரெண்டு வைண்டிங் இருக்குது. மெயின் வைண்டிங்கு, ரன்னிங் வைண்டிங்னு இருக்குது. இந்த மோட்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த மெயின் வைண்டிங். மெயின் வைண்டிங் இல்லை ஸ்டார்டிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். மோட்டார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வைண்டிங்கோட வேலை. சரிங்களா? ஏன்னா இதில் வந்து ரொட்டேட்டிங் மேக்னட் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தினால ஸ்டார்ட் பண்ணுறது வேலை. ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரேட்டட் ஸ்பீடு, அதாவது 75% ஸ்பீடு அல்லது ரேட்டட் ஸ்பீடு மோட்டார் அடைந்த பிறகு, சரிங்களா, 75% ரேட்டட் ஸ்பீடு அடைந்த பிறகு அந்த ரன்னிங் வைண்டிங், சரி, இந்த மெயின் வைண்டிங், சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச், இது எல்லாமே கட்டாயிரும். சப்ளைலேருந்து கட்டாயிரும். சப்ளைலேருந்து கட்டான பிறகு தொடர்ந்து அந்த மோட்டார் ரன்னிங் வைண்டிங்கோடு ரன்னிங் வைண்டிங் இணைப்பில் இருக்கும். அதோட அந்த வைண்டிங் ஆனது தொடர்ந்து அந்த மோட்டாரை இயக்கி கொண்டிருக்கும். அதன் மூலம் சப்ளை போகும்பொழுது அந்த மோட்டாரோட ரன்னிங் வைண்டிங் தான் கனெக்ஷன் இருக்கும். மெயின் வைண்டிங்கும் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் கட் ஆயிடும். சரிங்களா? இது எல்லா சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்லையும் இருக்கும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து ஸ்டேட்டர் போல் மோட்டரு, என்ன கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரு, கெப்பாசிட்டர் ரன் மோட்டாரு, இது போன்ற அது கிட்டத்தட்ட ஒரு 9 சப்டிவிஷனில் இருக்கும் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது. ஸோ சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் சின்ன சின்ன உபயோகங்களுக்கு, அதாவது ஸ்டார்டிங் டார்க் வந்து அதிகம். சரிங்களா? ரைட். இப்போ அதில் அந்த டைப் ஆஃப் மோட்ரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் சீரிஸ் மோட்ரு, ஷண்ட் மோட்ரு, இண்டக்ஷன் மோட்ரு, தட்ஸ் ஆல். அதாவது சீரிஸ் ஷண்ட்டுக்கெலாம் வேலை கிடையாது. சரி, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மோட்டரை பொறுத்த மட்டும் அந்த நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங் டார்க் அதிகனால அதில் லோடோட தொக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதாவது நம்ம வெட் கிரைண்டர் வந்து சொல்லலாம். அதுக்கு வெட் கிரைண்டர் இருக்கு இல்லைங்களா, அது லோடோட தான் தூக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் மிஷினை வந்து வெறும் கிரைண்டரை ஓட விட மாட்டாங்க, ஓட விடக்கூடாது, காயில் போஞ்சு போயிடும் ஹீட் ஆகும் பொழுது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரத்தில் அரிசியெலாம் போட்டுவாங்க. அரிசியெலாம் போட்டு தண்ணி ஓரளவு கம்மியாக ஊற்றி அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ அந்த சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அது
நம்ம வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து வீட்டில் பயன்படுத்துகிற மிக்சி, கிரைண்டரு, ஹவுசிங் வீட்டில் பயன்படுத்துகிற ஹவுஸ் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரானது பயன்படுகிறது. சரிங்களா? ஓகே. அப்போ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் செல்ஃப் ஸ்டார்டிங் இதான் அது மெயினான விஷயமா சொல்லப்படுகிறது. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் ஏன் தானாக தூங்குறதில்ல, அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட் உருவாகிறதுல அதனால தான் 2 டைப் ஆஃப் வைண்டிங் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. ரேட்டட் ஸ்பீடாக இருந்தவொன்னா மெயின் வைண்டிங் அல்லது ஸ்டார்டிங் வைண்டிங் என்று சொல்லலாம். அந்த வைண்டிங்கும் இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சும் சப்ளைலேருந்து கட்டான பிறகு தொடர்ந்து மோட்டாரானது சப்ளையோடு இணைக்கப்பட்டு சப்ளையில் தொடர்ந்து இந்த வைண்டிங் ஆனது இருக்கும். அப்போ வந்து இந்த மோட்டரானது தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி பார்த்துருக்கோம் ஓப்பன் சேனலுக்கு. அதனால் அடுத்த வீடியோவில் இன்னொரு சாப்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.